சொல்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா see lot of people have great stories. Sometimes they are not able to make that into even a decent film. Great stories failing to be even decent films is the tragedy. ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கதை நல்லா இருக்குது, இந்த கதை படமாக நல்லா இல்லையே, the disappointment. And then it gets stuck. இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆள் இருந்தால் maybe we can try to doctor it, try to do something, try to push it. Sometimes அதுவும் பண்ண முடியாமல் போகும். We get stuck. இப்போ சின்ன மீடியம் பட்ஜெட் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்த யூஃபோரியா கிரியேட் ஆகும். ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபில்ம் நம்ம பண்ணி அதில் நீங்கள் ஒன்று பண்ணுறதை விடன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு இணையானது ஒரு ஸ்மால் ஃபில்ம் பண்ணி அது இங்கே போகிறது. when people, the whole world loves the film, where you put out the film, அவங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு தடவை பார்த்து 2 தடவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி the euphoria is actually more than a superstar film being successful. புரியுது. அதான் அப்போ இது நமக்கு வரணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கணும். either you make the film with your own money or you have a proper plan. ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சா முடிச்சிடணும் அப்படின்னா then it works. அதர்வைஸ் இப்போ நம்மள மாதிரி உட்காந்துட்டு இல்லை இது சரியில்லை, இதை மாற்றுங்க, அதை ஏற்றுங்க, இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரௌட் வச்சுக்கோங்க, அப்படி பண்ணுங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இது சரி, இந்த படத்தை நம்ம எடுத்தா எப்படி எடுப்போம்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சோம்னா மாட்டிக்குவோம். ஸோ சம்டைம்ஸ் ஐ கெட் கேரிட் அவே வித் தட், அது நோ டவுட்.